இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 12 வகையான ஜோதிலிங்கம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல இந்த கோயில்ல நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, கடல் பேக்ரவுண்ட்ல கம்பீரமா எப்படி சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கோவால கூட இவ்வளோ அழகான பீச் இருக்கா அப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான பீச் இது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரி போற வழியில இருக்கக்கூடிய ஒரு சில சுற்றுலா இடங்களை இந்த வீடியோல நம்ம போய் சுத்தி பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கோவளம், பூவாறு, இன்னும் ஒரு 2 சிவபெருமான் கோயில், இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் போய் சுற்றி பார்க்க போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கார் தேவைப்படும். அதனால் கார் புக் பண்ணிட்டோம். நம்ம இந்த நண்பர்களே, நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல் மகேஸ்வரம் சிவா பார்வதி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் தான். என் பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட 111 அடி இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து ஏதோ கேட்டுட்ருக்கிற மாதிரி, கையை வச்சு கேட்டுட்ருக்கிற மாதிரியான ஒரு சிலையை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம வரோம் அப்படின்னா இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சன்னிதானத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா சிவன் பார்வதி ஒன்றா கருவறைக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு வழிபாடு வந்து அந்த இடத்துல இருக்கும். இந்த சைடு விநாயகரும் இந்த சைடு முருகருடைய சிலையும் வந்து நம்ம பார்க்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு சன்னதி தனியாக இருக்கும், அதுலேயே நம்ம அவங்கள வணங்கலாம். அப்படி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஜோதிலிங்கம் இருக்கு இல்லையா, வெவ்வேறு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த 12 ஜோதிலிங்கத்தையும் ஒரே இடத்துல நம்ம நின்று தரிசிக்கலாம். அது எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜோதிலிங்கம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கிலீஷு, மலையாளம், தமிழ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் போர்டே வந்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம பார்த்து படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உள்ளே நம்ம வணங்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி போனோம் அப்படின்னா 32 வகையான விநாயகருடைய வெவ்வேறு அவதாரங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ விநாயகருக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 வடிவங்களில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளையும் அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். நாகராஜா, மகாதேவா, நாகராஜா, நாகயக்ஷி, நாகக்கன்னிகா. ஸோ அப்படியே நம்ம பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா அந்த 111 அடி இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க சிலையை வந்து நம்ம பார்ப்போம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயரும் அந்த இடத்துல இருப்பார். இந்த சிவலிங்கம் உள்ளே நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா ஒருத்தருக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் நம்ம கொடுத்து எடுத்த பின்னாடி தான் நம்ம உள்ளே வந்து போக முடியும். ஸோ உள்ளே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அந்த அவதாரங்கள், அவருடைய வரலாறு, அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. நம்ம சிவலிங்கம் மேலே போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழியாக வந்து கீழே வர்ற மாதிரி வந்து அந்த இடத்துல இருக்குது. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் திருவனந்தபுரம் வரீங்க அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிவபெருமானுடைய கோயில் தான் இது. தயவு செஞ்சு வாங்க, வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவனுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செங்கல் மகேஸ்வரம் டெம்பிளை பார்த்துட்டு இங்கேருந்து வந்து கரெக்டாக 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். இதை வந்து ஆழிமலா சிவன் கோயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோயில் திருவனந்தபுரத்தில் கோட்டங்கல் கிராமத்தில் வந்து புளியங்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. நம்ம வந்த காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா சூப்பரான பீச்சு, ரொம்பவே அழகான பீச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்களாக இருக்கட்டும், அங்கே சுற்றுலா வர்றவங்களாக இருக்கட்டும், ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தாங்க இந்த பீச்சில். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், வேண்டுதலுக்காக எவ்வளோ தொட்டில் வந்து அந்த மரத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே மேலே வரும்போது இந்த கோயிலில் வந்து பாருங்களேன். ஸோ இந்த கோயில் கோபுரமாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கோயில் மாதிரியே தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலெலாம் எப்படி இருக்கும் அதை மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி இந்த கோயிலையும் வந்து கட்டியிருக்காங்க. அப்படியே இந்த கோயில் உள்ளே நம்ம போய் பார்க்கறதுக்கு ஒருத்தருக்கு வந்து 20 ரூபா என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குறாங்க. நம்ம அதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் வந்து காத்திருக்கும். ஏன்னா சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலைக்குன்று மேலே குத்த வச்ச மாதிரி உட்காந்துருப்பாரு. ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் அந்த கடல் பேக்ரவுண்டில் 58 அடி உயரத்தில் சிவபெருமானுடைய சிலையை நம்ம பார்க்கலாம். இதை கங்காதேஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமானுடைய அவதாரமாக வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த சிலையை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தம் 4 கை வந்து சிவபெருமானுக்கு இருக்கும். அதே மாதிரி அவருடைய உடம்புல அந்த ருத்ராட்ச மாலையும்
அந்த புலித்தோலும் தவிர வேற எதுவுமே இருக்காது. அவருடைய தலை இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நதிகளோட தெய்வமான மாகாங்கா வந்து சிவபெருமான் முடியில சிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சிலையை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் போது, ஸோ கடல் பேக்ரவுண்டும் அந்த சூரியன் மறையிறதுக்கும் அந்த சிலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு தோற்றத்தில் சிவபெருமான் ரொம்ப கம்பீரமாக இருப்பார். இதை நம்ம பார்க்கும்போது ஒரு தெய்வீக சக்தியை உணர்கிற மாதிரியான ஒரு தருணம் வந்து நம்மளுக்கு ஏற்படும். அப்படியே இந்த சிலைக்கு எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், மொத்தம் 2 சன்னிதானம் வந்து இருக்கும். நம்ம போயிருந்தது மதிய டைம் அப்படின்றதுனால சன்னிதானம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது. அப்படியே அந்த சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அசுரர்களும் தேவர்களும் அந்த பார்க்கடலை கடையிற மாதிரியான சிலைகள்லாம் வந்து அங்கே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கோபுரத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிவபெருமான் சிலை, விஷ்ணு சிலை, விநாயகர்னு சொல்லிட்டு நிறைய சிலைகளை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலை பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பார்த்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஸோ நண்பர்களே, நம்ம அடுத்ததான் வந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம். அதாவது கோவளம் பீச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் ஒரு கோவளம் இருக்குது, இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கோவளம். அதாவது திருவனந்தபுரத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் போகிற வழியில் சென்ட்ரலில் வந்து இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 3/4 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் வந்து இருக்குது. ஸோ பீச் வந்து பாருங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஒரு குட்டி சைஸ் பீச் மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு குட்டி சைஸ் பீச் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ பேர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுக்கிட்டு செம்மையாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அது என்ன கவு ஷேப் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சி ஷேப்பில் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த எண்டில் எஜ்ஜிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை, அப்படியே சி ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து ஒரு பாறைங்கெல்லாம் இருக்குது. அந்த சி ஷேப்பில் இருக்கிறதுனால பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி நம்ம ஈவினிங் டைம் வந்ததுனால அந்த சூரியன் மறைய இந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்ல வைபாக இருக்குது. நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்காங்க. அதேமாதிரி இந்த பக்கம் நம்ம வந்தோம்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் பாருங்கள், பேராஷில்லிங், அதுக்கப்புறம் ஸ்கூபா டைவ் இருக்குது. ஸோ ஸ்கூபா டைவ் வந்து நான் நிறைய இடத்துல போய் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இங்கேயும் இருக்கான், டைம் இல்லை எங்களால் பண்ண முடியல. அதேமாதிரி வந்து கயாக்கிங் இருக்குது. ஸோ கயாக்கிங் இருக்குது, கெனாயிங் இருக்குது. ஸோ கெனாயிங் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பரிசல் சவாரி இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும், ரவுண்ட் ஷேப் போட்டு அந்த பரிசல் சவாரியும் போகலாமா. அப்புறம் ஸ்பீட் போட் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன்பிடி படகுல வந்து போயிட்டு நடுக்கடலில் கூட்டின்னு போய் நம்மளை மீன் பிடிக்க வைப்பாங்களாம், அது ஒரு ஆக்டிவிட்டியாக, அதுவும் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல சர்ஃபிங் இருக்குது. ஸோ இங்கே சர்ஃபிங்கும் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே யாரும் சர்ஃபிங் பண்ண மாதிரி தெரியல, அதுக்கு வேறு இடம் இருக்கா இல்லை என்னன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் நடுக்கடலில் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராசைலிங் இருக்கு இல்லையா, அது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேமிலியோடு இந்த திருவனந்தபுரம் வரோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான பீச்சு கோவளம் பீச்சு. திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு சில ஏரியாலாம் பார்த்துட்டே வந்து இந்த கோவளம் பீச் வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அங்கே பார்க்கிங்லேருந்து இறங்கி வந்தோம்னா அந்த சைடு ஒரு பீச் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தோம். அதுக்கு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடந்துருந்ததா. அதுக்கு பக்கத்தில் அப்படியே வந்தோம்னா இந்த சைடு ஒரு பீச் இருக்குது. அதாவது அந்த பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் நடுவில் வந்து நிறைய கல் மலை ஒரு ஏரியா மாதிரி இருக்குது, வியூ பாயிண்ட் மாதிரி. அது மேலே போய் நம்ம பார்க்கலாம். அப்படியே இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு பீச் இருக்குன்னு இல்லையா, இந்த பீச்சில் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் அந்த லைட் ஹவுஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. இந்த பீச்லேயே அப்படியே போனோம்னா அங்கே நிறைய ரெசார்ட்ஸு, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாமே நிறையவே இருக்குது. அதுக்கு தாண்டி அந்த பக்கம் போனோம்னா அங்கே வந்து லைட் ஹவுஸ் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லைட் ஹவுஸ் மேலே யாரும் போய் பார்க்கல, மேலே அலோட என்னன்னு தெரியல. அங்கே கிட்ட போய் வேணால் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உண்மையாலுமே ரொம்ப நல்ல ஒரு பீச்சு தான். ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற பீச்சு தான் இது. தாராளமாக எல்லாருமே வரலாம், சூப்பராக இருக்குது. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவனந்தபுரம் வரோம் அப்படின்னு பிளான் பண்ணதுமே இங்கே வந்து நம்மளுக்கு யாரையும் தெரியாது. ஸோ ட்ராவல் லிங்க் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ட்ராவல் ஏஜென்சி கிட்டே நம்ம
சொன்னதும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தங்குறதுக்கு ரூமு ப்ளஸ் சுற்றி பார்க்கறதுக்கு காருன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ட்ராவல்ஸை பொறுத்தவரையும் நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் உலக நாடுகளுக்கு டூர் போகிறதா இருக்கட்டும், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்துன்னு சொல்லிட்டு எங்கே சுற்றுலா போகிறதுனாலும் சரி சூப்பராக வந்து பக்காவாக ஏற்பாடு பண்ணி தருவாங்க. ஸோ இவங்களை பற்றின கான்டாக்ட் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது திருவனந்தபுரத்துலேயே நம்ம வந்து ரூம் போட்டுட்டு அங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த சுற்றுலா இடங்கள் எல்லாத்தையுமே போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அவுட் ஆஃப் சிட்டியில் என்னெல்லாம் இருக்கோ அதையும் வந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து நேராக ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.